ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோ ரீல்ஸ் நோ ஷார்ட்ஸுங்க. ஆமாங்க, இன்றைக்கி ஃபுல்லாக துணி மடிக்கிற வேலையில் இறங்கிட்டேங்க. கபோர்டு ஃபுல்லாக துணி கலைஞ்சிருந்தது. இது நானும் மடிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி சரி மடிச்சிடலாம், ஒரு வேலை முடியும். இந்த ரூம் கொஞ்சம் ஏற கட்டலான்னு இருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது. அதனால் இன்றைக்கி இந்த வேலையில் இறங்கிட்டேன் நான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஷால்லாம் தனியாக மடித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பேண்ட்டு தனியாக மடித்து வச்சுக்கோங்க. ஓப்பன் டைப் டாப் இருந்ததுன்னா தனியாக மடித்து வச்சுக்கோங்க. இந்த இப்போ ஒரு டாப் ஒன்று காட்டுறேன் பாருங்கள். அது ஒரு ஃபுல் சேரீ, அது நானே தைச்சது. ஃபுல் ஃப்ராக் மாதிரி, லாங் ஃப்ராக் மாதிரி தைச்சது பாருங்கள். இந்த டாப் தான் நான் சொன்னது, நல்லாயிருக்கும் சரின்ட்டு. அது ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்ததுன்றதுனால நான் டாப்பாக தைச்சேன், லைனிங் வச்சு. அப்புறம் லாங் டாப், ஓப்பன் இல்லாத டாப்லாம் தனியாக மடித்து வச்சுக்கோங்க. காட்டனு அது மாதிரிலாம் தனித்தனியாக மடித்து வச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பேண்ட்டு ஷாலெல்லாம் இருக்கிறதுலாம் ஒரு செட்டாக தனியாக மடித்து வச்சுக்கோங்க. நம்ம எத்தனை தடவை மடித்து வச்சாலும் அப்படி தாங்க ஆகுது. இருந்தாலும் சரி மடித்து வைக்கலாம், பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லையே, வீடு பார்க்க கொஞ்சம் நம்ம நீட்டாக இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவாக இருக்கும். எப்போவுமே வீட்டை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும், அந்த வேலையும் பார்க்கணும். நம்ம வீட்டில் சும்மா இருக்கிறவங்க பார்க்கலாம் இல்லையா, அப்பப்போ அந்தந்த வேலையை நம்ம டெய்லி மடித்து கரெக்டாக நம்ம கரெக்டாக மடித்து வச்சுன்னா பசங்க இருக்கிற வீடு அப்படி தாங்க இருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, அவனுங்கள தான் சொல்லுவானா. எங்கள் வீட்டுக்கார் பார்த்துட்டு சொல்கிறாரு, எங்களை சொல்லிகிட்டே இருக்க, பசங்க கலைக்கிறானுங்க. கபோர்டு ஃபுல்லாக ஒன் ட்ரெஸ் தான் இருக்குது அப்படின்றாங்க. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அப்படி பொழப்பாக இருக்குது. எவ்வளோ ட்ரெஸ் இருந்தாலும் பற்ற மாட்டுது. வாங்கி 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 மடித்து வைக்கிறோம், தூக்கி போடவும் மனசு இல்லை. அதுதான் பெரிய தப்பே நம்ம செய்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது வந்து என் பசங்களோட ட்ரெஸ்ஸு, எங்கள் வீட்டுக்கார ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் மடிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம்னா அது வந்து நம்ம போட முடியல அப்படின்னா, நல்லா இருந்தது அப்படின்னா மனசு இல்லாமல் நம்ம அப்படியே வைக்கிறோம். அது வேறு யாருக்கிட்ட கொடுத்தாலாவது அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இல்லையா நீங்கள் எடுத்து தூக்கியாவது தயவுசெய்து போட்டுருங்க. அதை நம்ம செஞ்சுட்டாலுமே நம்ம கபோர்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப நிறைய அடைசலாக இருக்காது. அந்த மனசு நமக்கு இருக்கணும். அப்படி தான் மனசில் இருக்கிற இதுவும் அப்படி தான் நம்ம தூக்கி போட்டுருணும். எதுவுமே நல்லதாக இருந்தால் வச்சுக்கணும், கெட்டதாக இருந்தால் தூக்கி கிடாசிடணும். அந்த மாதிரி தாங்க ஃப்ரெண்ட்ஸ், துணியும் அப்படி தான். நமக்கு யூஸ் இல்லாத வச்சுருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், தூக்கி யாருக்குன்னா கொடுத்துடணும், இல்லையே தூக்கி கிடாசிடணும். அப்படி தான் இன்றைக்கி நான் வந்து துணியெல்லாம் கழித்து கிடாசியாச்சு. பசங்க ட்ரெஸ்ஸும் அப்படி தான், போட்ட ட்ரெஸ்ஸே தான் போட்டுன்னு போகிறானுங்க. மடித்து முன்னாடி வைக்கிறது அதே எடுத்து போட்டுன்னு போகிறானுங்க. பின்னாடி இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட மாட்டானுங்க. சரி இன்றைக்கி பார்க்கலாம் பசங்களுக்கு என்ன தான் தேவையான ட்ரெஸ்ஸெல்லாம் பார்த்தேன். சின்ன சைஸ் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டுட்டேன் நான். ஓரளவுக்கு நார்மலாக ட்ரெஸ்ஸு உள்ளே நிறையா பீரோவில் இருக்குது. இது வந்து டிஷர்ட்டு, இந்த சட்டை பார்த்திங்கன்னா நானே தைச்சேன். யூடியூப்பில் பார்த்து அளவு மெஷர்மெண்ட் எடுத்து நானே எங்கள் வீட்டுக்காரர் தைச்சேன். இன்னும் கொக்கை கட்டலை இதுக்கு, இது பட்டன் கட்டலை இதுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து எப்போனாங்கன்னா வெளியே டக்குன்னு போகிறது, பேங்க்குக்கு போகிறதுக்கு அதுக்கெல்லாம் மட்டும் இந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணுவார். மீதி அவர் போட்ட சட்டையை தான் போடுவார். ஏன்னா அவரோட வேலை அந்த மாதிரி ப்ளம்பர் வேலைன்னும் போது நிறையா அழுக்குப்படின்றதுனால போட்ட சட்டையை போட்டு தூக்கி கடாசிடுவார். ஒரு 3 மாதம் 4 மாதம் போடுவார். அப்புறம் ரொம்ப அழுக்காகிடுச்சுன்னா தூக்கி கடாச்சிட்டு மறுபடியும் வேறு 2 செட் எடுத்துப்பார். அது மாதிரி தான் போடுவார். அதனால் ரொம்ப ட்ரெஸ்ஸெலாம் ஆகுறது நிறையா, எனக்கு துவைக்கிற வேலையே இருக்காது. அந்த மாதிரி தான் இருக்கும். பசங்க ட்ரெஸ்ஸு ரொம்ப அந்தளவுக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இன்றைக்கி துணி மடிக்கிற ஒரு வேலை முடிஞ்சுது. அதை துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு இடையில நின்று அந்த கபோர்டை பார்த்தோன்னா அப்படியே ஒரு நல்லாயிருக்கும் நமக்கு. அப்பாடா, பார்க்க நீட்டாக இருக்குது அப்படின்னு தோணும் நமக்கு. அந்த மாதிரி வந்து தேவையில்லாத துணியை ஃபஸ்ட்டு தூக்கி கிடாசிருங்க. ஷாலெல்லாம் நம்ம மடித்து வைக்கிறோம், சிந்தட்டிக்காக இருக்குது, ஷைனிங்காக இருக்குது, தூக்கி அது சரிஞ்சு போயிடுதுன்னு நினைக்கிறோமா. அதுக்கு நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் பாருங்கள். ஷால் வந்து லப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, நல்லா சுருட்டி நீங்கள் லப்பர் பேண்டு போட்டு பாக்ஸில் வந்து சாரீ பாக்ஸில் வச்சுட்டிங்கன்னா ஒரே பாக்ஸில் ஒரு 10-15 ஷால் கூட நீங்கள் வைக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் மடிச்சுட்டு நைட்டி இன்ஸ்கர்ட்லாம் ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம போடுற அடிக்கடிக்கு டெய்லியும் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு மட்டும் முன்னாடி வச்சுட்டு, ரொம்ப போடாத ரேரான ட்ரெஸ்லாம் நீங்கள் பின்னாடி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த 3 கபோர்டுமே ஃபுல்லாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெஸ்ஸுங்க அப்படி கலைஞ்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கபோர்டே ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்படி தான் நான் மடித்து வைக்கிறேன். மறுபடியும் ஒரு மாதம் கழித்து பார்த்திங்கன்னா மறுபடியும் கலைஞ்சி போடும். அது எப்படி தான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். அது இன்றைக்கி இந்த வேலை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு, துணி வேறு துவைச்சி காய வைக்க முடியாது, வெதர் அது மாதிரி இருக்குது, வெயிலே இல்லை. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் நேம் பார்த்திங்கன்னா சாய் சிவா 024. இந்த சேரீ பார்த்திங்கன்னா நாங்கள் மகளிர் குழுவில் இருக்கிறோம். எல்லாேருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் எடுத்திருந்தோம். கலர் தான் ஒரே கலரு, டிசைன் வேறு இருக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், கடையில் செய்கிற வரல எனக்கு. எனக்கு ஆரி ப்ளவுஸில், அந்த ப்ளவுஸில் ஆரி ஒர்க் போடலான்னுக்கிறேன். அதுவும் நான் உங்கள்கிட்ட அப்புறமா வீடியோ எடுத்து காட்டுறேன். இதெல்லாம் வேஸ்ட்டு துணி பாருங்கள். நல்லா இருக்கிற ட்ரெஸ் தான், நான் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டேன். நான் கொஞ்சம் பசங்களோட எடுத்து போட்டாங்க.